கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கு இந்த கால், நம்ம ஆண்டவருடைய அழைப்பு, நம்ம இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. அவருடைய அழைப்பு வெவ்வேறு விதமா இருக்கும். ஆண்டவர் யாரையும் அழைக்காம இல்ல, கட்டாயம் நம்மளை அழைச்சதுனாலதான் இந்த மாலை வேளையில இந்த நேரத்துல நம்மளுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், கூடி ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேரா நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய அழைப்பு நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் தனிப்பட்ட முறையில காணப்படுகிறது. வேதத்துல அநேகருடைய அழைப்பு வெவ்வேறு விதமாய் காணப்பட்டது. அநேகருடைய அழைப்பு இருந்தது. நிறைய பேரை தேவன் என்ன பண்ணாரு, ஆதியாகமம் முதற்கொண்டு கடைசி வேத வசனங்கள் வரையும் அநேகரை தேவன் வெவ்வேறு விதமாய் அழைத்திருந்தார். அவளுடைய அழைப்பு வித்தியாசமாய் காணப்பட்டது. அவங்களை அழைத்த விதங்களும் வெவ்வேறு விதமாய் காணப்பட்டது. நோவாவுக்கு கிடைத்த ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு எப்படி பட்டதாய் காணப்பட்டது? கிருபையினால் உண்டானதாய் காணப்பட்டது. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு கிடைத்த அழைப்பு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? விசுவாச அழைப்பாய் காணப்பட்டது. அப்போ யோசுவாவுக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? யுத்தத்திற்கு தலைமை தாங்கின பொழுது யோசுவாவுக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அப்போ யோசேப்புக்கு ஒரு அழைப்பு இருந்தது. அது என்ன அழைப்பாய் காணப்பட்டது? சொப்பனத்தின் மூலமா தேவன் ஒரு அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு அழைப்பு சொப்பனத்தின் மூலமா அவருக்கு ஒரு அழைப்பு காணப்பட்டது. அதே போல எலிசாவுக்கு ஒரு அழைப்பு காணப்பட்டது. அது எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? எலியாவுடைய சால்வை எலிசாவின் மீது விழும் பொழுது அது ரெட்டிப்பான அழைப்பாய் காணப்பட்டது. அப்படி வேதத்துல அநேகரோட அழைப்பு வெவ்வேறு விதமாய் காணப்பட்டது. அப்படி தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா அழைக்கிறாரு. எல்லாரையும் ஒரே விதமா அழைக்கிறாரான்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாது. தேவன் அழைக்கிற விதம் வித்தியாசம். தேவன் தெரிந்து கொள்ளும் விதம் வித்தியாசமாய் காணப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தெரிந்து கொள்ளப்பட்டதிலும் காணப்படுகிறது. அப்படி இருந்தாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அழைக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அந்த அழைப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எல்லாருக்குள்ளும் உறுதியானதா காணப்படுகிறது. அது உண்மையானதா காணப்படுது. அது சரியானதாய் காணப்படுது. அப்ப எனக்கு இவங்களுக்கு மட்டும் தான் அழைப்பா? அப்ப பிரேயர் லீட் பண்றவங்களுக்கு தான் அழைப்பா? அப்ப மெசேஜ் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பா? எனக்கு அழைப்பு இல்லையான்னு கேட்டா, இங்க கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு அழைப்பும் வித்தியாசமானதாய் காணப்படும். ஒருவருக்குள்ள வேற லீட் பண்றதுக்கான அழைப்பு இருக்கும். இன்னொருத்தருக்குள்ள செய்தி கொடுத்துக்கிறதுக்கான அழைப்பு காணப்படும். ஒருத்தரை ஜெபிக்கிறதுக்கான அழைப்பை தேவன் இங்க வச்சிருப்பாரு. அப்படி எல்லாருக்குள்ளயும் தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? இந்த இடத்துல ஒவ்வொரு அழைப்பை கொடுத்து எல்லாரும் இந்த மாலை வேளையில என்ன பண்ணிருக்கிறாரு? சரியாய் நம்மளை கூட்டி இந்த இடத்துல சேர்த்திருக்கிறாரு. காரணம், அவர் சித்தத்தை செய்வதற்காக, அந்த அழைப்புல நிலை நிற்பதற்காக, அந்த அழைப்பை நம்ம சரியானபடி, அந்த அழைப்புல சரியானபடி அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்காக தேவன் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறாரு. இல்ல நான் ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் வரேன், இந்த இடத்துல ஜெபிக்க மட்டும்தான் தேவன் வச்சிருக்கிறார், இல்ல, ஜெபத்தை தாண்டி ஒரு இடத்துல தேவன் உங்களை வேறு விதமா அழைத்திருக்கிறார். வெறும் ஜெபிப்பதற்காக மாத்திரம் கிடையாது. அந்த ஜெபத்தை கொண்டு தேவன் வேறு விதமா உங்களை பயிற்சிவிக்கிறதுக்காக தான் தேவன் இந்த இடத்துல அழைச்சிருக்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. அதை முன்னாடியே நான் சொன்னது போல அவர் அழைக்கிற விதம் வித்தியாசமாய் காணப்படும். அதே போல அவர் தெரிந்து கொள்ளுகிற விதமும் வித்தியாசமாய் காணப்படும். ஆனா அந்த அழைப்பில் இருக்கிற காரணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உறுதியானதாய் காணப்படும், உண்மையானதாய் காணப்படும், சரியானதாய் காணப்படும். அப்ப அழைப்பை குறித்து நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசும்பொழுது, அப்ப அழைப்பை குறித்து, அந்த அழைப்புல எப்படி அவர் நிலை நின்னாரு, அந்த அழைப்பை எப்படி அவர் சரியாக ஓடி முடித்தாரு சொல்லிட்டு வேதத்துல ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அவர் யாருமே இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அநேக இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு நபரை பத்தி நம்ம பார்க்க போறோம். பவுலை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த பவுலுடைய வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாய் செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சில நிமிடங்கள் மாத்திரம் இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்ட்ரைட்டா ஜெபத்துக்கு நேரா கடந்து போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனம். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரராய் இருக்கிறான். பாருங்க,
பவுலை குறித்து ஒரு வேத வசனம் அவர் ஆவியானவர் கொடுக்கிறாரு. அவன் புறச்சாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது ஒத்து போகிறது. நம்மளையும் தேவன் அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார்? ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அநேகருக்கு. அப்ப இஸ்ரவேல் புத்திரர்னா இஸ்ரவேல்ல போயிட்டு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணுமான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக அநேக ஜனங்கள் நாம தான் அவங்க. நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? புறஜாதிகளிடத்துல போயிட்டு அநேக ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கிறவங்களுக்காக நாம போயிட்டு என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாக காணப்படுகிறோம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் பவுல் காணப்பட்டார். அவருடைய ஓட்டத்தை சரியாக முடித்தவராய் காணப்பட்டார். அப்ப தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? அந்த நோக்கம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அந்த நோக்கத்துல நம்ம சரியா ஓடுறோமா? சில நேரங்கள்ல நம்ம அதை நாமே என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அறிய வேண்டும். அழைப்பு என்பது எப்படிப்பட்டது? அழைப்பு என்பது நாம விரும்புறதும் நாம ஆசைப்படுறதும் செய்யறது கிடையாது. நான் இதை விரும்புறேன், என்னுடைய டிசைன் பிரகாரம் இதை நான் பண்றேன், இல்ல இதை நான் ஆசைப்பட்டிருக்கேன், என் ஆசைப்படி இது நடக்கணும்ன்றது கிடையாது. அது கிடையாது அழைப்பு. தேவனின் பரிபூரண சித்தத்தை நிறைவேற்றுதலே தான் அழைப்புன்னு சொல்லிட்டு எபேசியர் 1 வசனம் சொல்லுகிறது. அப்ப அழைப்பு என்பது என்ன? நான் விருப்பப்படுறேன், எனக்கு இந்த ஊழியம் பண்ணணும், இல்ல நான் இங்க போகணும், இந்த இடத்துல நான் சுவிசேஷத்தை சொல்லணும், இவங்களுக்கு தான் நான் சொல்லணும், இது கிடையாது அழைப்பு. தேவன் அந்த நாளில் நம்ம எந்த இடத்துல கொண்டு போகிறார், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நான் யார் இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லணும், யார் இடத்துல போயிட்டு நான் செய்தியை கொடுக்க வேண்டும், எதற்காக தேவன் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், எந்த ஊழியத்திற்காக என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார், இது எல்லாம் நம்ம அலசி ஆராய வேண்டும். அப்படி சில நேரங்கள்ல நம்மளுடைய அழைப்புகளை மீறி, இல்ல ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது, இதுல நான் கரெக்டா ஓடணும்னா எனக்கு இது சரியா இருக்கும், என்னுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி, என்னுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி என்னுடைய ஊழியத்தின் காலை நான் மாத்தும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? அந்த வழியிலிருந்து அதை தெளிவுபடுத்தி சீர்படுத்தி என்ன பண்றாரு? அங்கிருந்து கூட்டிட்டு வர்றாரு. அந்த வழியை அடைக்கிறாரு. அந்த வழியில என்ன பண்றாரு? சில உபத்திரங்களை கொடுக்கிறாரு, சில முட்களை போடுறாரு, சில சோதனைகளை கொடுக்கிறாரு. அந்த சோதனைகள் நிமித்தம் என்ன பண்றாரு? நம்மள ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து பிரிச்சு எடுத்து சரியான நோக்கம் எது, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, ஊழியத்துல அப்படிதான் தேவன் கொண்டு போகிறார். அப்ப தேவன் நம்மளுடைய அழைப்புல நாம செய்கிற ஊழியங்கள்ல இப்படி ஆவியானவர் சரியா நம்மள விலக்கி கொண்டு போகிறாரா? இல்ல ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுகிறாரா? ஆவியானவர் இடைப்படவே இல்லை. என்னுடைய ஊழியத்துல, நான் செய்கிற ஊழியத்துல, நான் செய்கிற காரியத்துல, நான் சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்கள்ல ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்துல வெளிப்படுத்தவே இல்லைன்னா அது தேவனுடைய சித்தம் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த சகோதரன் சொல்லியிருந்தாரு, ஒரு இடத்துல அவர் நல்ல ஞானம் உள்ளவர், அவர் பிடிஹெச் பண்ணியிருக்கிறார், பைபிள் தியாலஜி முடிச்சிருக்கிறாரு. அதனால அவர் நல்ல ஞானத்தோடும் நல்ல விவேகத்தோடும் அழகா நல்ல எடுத்துக்காட்டோட சில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதுல ரொம்ப ஞானமா பண்ணுவாரு. அப்படி ஒரு கிராமத்திற்கு அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஒரு சபையில அவர் அழைச்சிருந்தாங்க. அந்த அழைப்புக்காக அவர் அங்க போயிருக்கும் பொழுது சில ஜனங்கள் அந்த இடத்துல வந்தாங்க. அந்த இடத்துல ஒருத்தரோட கணவர் வந்து ரொம்ப கடின இருதயத்தோடு இருந்தாரு. அவருடைய கணவர் அந்த குடும்பத்துல இவர் அவங்களுடைய மனைவி சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் கேட்ட உடனே இவர் என்ன யோசிச்சாருன்னா, நம்மளுக்கு நல்ல ஞானம் இருக்கு, நம்மளுக்கு நல்ல அறிவு இருக்கு, நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போயிட்டு சொல்லி அவர் ஆண்டவருக்கு நேர ஆத்ம ஆதாயம் பண்ணிடணும். அந்த தாகம் இவரை தூண்டிக்கிட்டே இருந்தது. அதனால இவர் கூட அவருடைய நண்பரும் வந்திருந்தாரு. அவர் போயிட்டு சொல்லும் பொழுது எவ்வளவு சொன்னார், ஒரு மணி நேரம் பேசியிருப்பாரு. ஆனா கொஞ்சம் கூட அவர் அசையவே கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சிட்டு பிறகு இவர் வந்துட்டு பிறகு அவர் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்துல போய் பாரப்பட்டு அழுதாரு. ஆண்டவரே, நீங்க என்ன அழைக்கும் போது என்ன சொன்னீங்க? நீ யார்கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னாலும் அந்த ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளுவன்னு சொல்லி தானே என்ன அழைச்சிங்க. இந்த ஆத்மாக்கு நான் 1 மணி நேரமா நான் இவ்வளவு சுவிசேஷம் சொன்னேனே, ஆனா இந்த ஆத்மாவை என்னால ஆதாயமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆவியில நிரம்பி ரொம்ப வேதனையோடு கூட ஜெபிச்சப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியா வெளிப்படுத்தினாராம். என்னன்னு, நான் அன்றைக்கு அன்றைய தினத்துல உன்னை கொண்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி நான் வைக்கல, உன் கூட அழைச்சிட்டு வந்த பாரு உன் நண்பன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது, இயேசு நல்லவர், அவரை நீங்க ஏத்துக்குங்க, இவ்வளவு அளவுக்கு ஞானம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் தெரிந்து கொண்ட விதம் பாருங்க, அன்னைக்கு உன்னை கொண்டு அல்ல, உன் கூட கூட்டிட்டு வந்த உன் நண்பனை கொண்டுதான் அந்த ஆத்மாவை, உன் அன்னைக்கு அந்த தினத்துல உன் நண்பன் சுவிசேஷம் சொல்லியிருந்தா நிச்சயமா அந்த ஆத்மா ஆதாயப்படுத்தியிருப்ப, அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கும். நீ என்னுடைய சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி செய்த, அதனாலதான் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியல. சுவிசேஷத்தை தான் போய் செஞ்சாரு, சுவிசேஷத்தை தான் போய் சொன்னாரு.
சொல்றாரு. ஆனா கர்த்தருக்கு விரோதமான காரியமே இல்ல. எங்க நான் சுவிசேஷத்தை தான் சொன்னனே, இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லவே இல்ல. சுவிசேஷம் சொல்லுவதிலும், சுவிசேஷம் அறிவிப்பதிலும், செய்தி கொடுப்பதிலும், ஊழியத்தை நடத்துவதிலும் தேவனுடைய சித்தம் இருக்கா? இதுக்காக தான் தேவன் என்ன மோல்ட் பண்ணி இருக்கிறாரா? தேவன் இதுக்காக தான், இந்த காரியத்துக்காக தான், இந்த பர்பஸ்க்காக தான் என்ன உருவாக்கி இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அந்த அழைப்பை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இல்ல நான் ஏதாவது ஆண்டவருக்காக பண்ணணும், தப்பே கிடையாது. ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய மன விருப்பத்தை பிடித்து கொண்டு நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு ட்ராக்ல நம்ம ஓடுறோம். வழி தப்பி அவருடைய ட்ராக்கை விட்டுறோம். நம்ம அதுக்காக அவர் அழைச்சிருக்க மாட்டாரு. வேற ஒரு காரியத்துக்காக நம்மள நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதைத்தான் பவுல் அந்த நாட்கள்ல பண்ணாரு. திருச்சபைகளை ஒவ்வொரு விதமா ஜெபம் பண்ணி ஒவ்வொருவத்திற்குள்ளும் அவர் என்ன பண்றாரு? பிரிச்சு ஜெபம் பண்ணி எல்லாரையும் தனித்தனியா அனுப்புனாரு. ஏன்னா தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு எனக்குள்ள இருக்குதா? அப்ப என்னை ஜெபிக்க மட்டும்தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரா? அதுக்காக மட்டும்தான் நானு அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவனுடைய அழைப்பு இருக்குது. அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்களே, இது என்னத்துக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? உம்முடைய சித்தம் என்ன என்பதை கேட்டு நாம் அறிந்து கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுதுதான் தேவனுடைய ஆவியானவர் அந்த அழைப்புல நம்மள என்ன பண்ணுவாரு? நிர்ணயிச்சு அந்த இடத்துல செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை அவர் கட்டாயமாக செய்து முடிப்பார். நம்மளுடைய அழைப்பை நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியணும். நம்மளுடைய அழைப்பு எதுக்காக தேவன் என்னை அழைத்தார் என்பதை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தணும்னா நாம அவரிடத்தில் போய் கேட்க வேண்டும். அதை பாருங்க, எபேசியர் 3 அதிகாரம் 18 சொல்லுது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. பவுல் பாருங்க, ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து. அப்ப ஊழியத்துல இது எல்லாமே முக்கியமான காரியங்கள். இது எல்லாவற்றையும் உணர வேண்டும். தேவனுடைய அழைப்பை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அபிஷேகத்தின் ஆழத்தை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அன்பின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். மன்றாட்டு ஜபத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். வரங்களின் ஆழங்களை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ உறவின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். பிரதிஷ்டையின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ கிருபையின் ஆழத்தை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ ஐக்கியத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். வெளிப்பாட்டின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசின் தந்திரங்களின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். மனித சூழ்ச்சிகளின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். மனிதர்களுடைய பொல்லாத மனிதர்களுடைய வஞ்சகத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இதெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாமே வேத வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1:9, அப்போஸ்தலர் 19:11, 2 கொரிந்தியர் 5:14, இது எல்லாமே பவுல் எழுதுறாரு. இது எல்லாத்தையும் நிர்ணயமா சொல்றாரு. இதுதான் தேவ அன்பின் அகலம் ஆழம் நீளம். இதுதான் அழைப்பின் ஆழம். இது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு செயல்படும் பொழுதுதான் ஆவியானவர் நமக்குள்ள அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியும். இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட நம்மளுடைய ஊழியத்துல முரண்பாடுகள் ஏற்படும். நம்மளுடைய ஊழியத்தை விட்டு விலகுகிற சூழ்நிலைகள் ஏற்படும். இது எல்லாத்தையும் நாம் அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது ஆவியானவர் எதற்காக நம்மளை நிர்ணயித்து வைத்திருக்கிறார், எந்த ஊழியத்தை கட்ட நிர்ணயித்து வைத்திருக்கிறார், எதை செய்து முடிக்க நிர்ணயித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக அறிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வேண்டும். அதைத்தான் பவுல் அந்த நாளிலே செய்து முடித்தார். அதனாலதான் கொரிந்து பட்டணம் எல்லா பட்டணங்களையும், பெராயா பட்டணம் முதற்கொண்டு எல்லா பட்டணங்களிலும் அவரால் எப்படி எருசலேம் முழுவதும் அவருடைய ஊழியத்தை செய்து முடித்தார் என்றால் தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிந்து கொண்டவராய் செயல்பட்டார். அதனாலதான் அவரால் செய்து முடிக்க முடிந்தது. ஏதோ நான் ஆண்டவருக்காக செய்யறேன், கர்த்தருக்காக செய்து முடிக்கிறேன், நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன் இல்ல. கர்த்தருடைய சித்தம் என்ன, எனக்கு எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? என்னை பாடுவதற்காக அழைச்சிருக்கிறாரா? என்னை லீட் பண்றதுக்காக அழைச்சிருக்கிறாரா? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக அழைத்திருக்கிறாரா? சிறுவர்கள் மத்தியில ஊழியத்திற்காக என்னை அழைத்திருக்கிறாரா? திருச்சபையில போயிட்டு பெருக்கிறதுக்காகவும் இப்ப தூய்மை பண்றதுக்காகவும் இதெல்லாமே தான்
தான் ஊழியம். இதெல்லாம் பந்தி விசாரிப்புக்காக ஸ்தேவானை ஏற்படுத்தினார்கள். இதெல்லாமே தான் ஊழியம். எதற்காக தேவன் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். இதை அறிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது அந்த அழைப்பை நம்ம பிடித்து கொண்டு அதை செய்து முடித்தவர்களாய் தீமோத்தேயுல சொல்லப்பட்டது போல, இதோ இதோ எனக்காக வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தை நான் என்ன பண்ணேன், நான் சிறந்த முறையில நான் கரெக்டா பெற்றுக்கொள்ளும்படி, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்ன ஓட்டத்துல விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடினவளாய் செய்து முடித்தவளாய் காணப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்மளால ஓட முடியும். இந்த நாட்கள் அநேகர் என்ன பண்றாங்க, அந்த பர்பஸ தெரியல. எதுக்காக என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இந்த காரணத்துக்காக மட்டும்தான் என்ன ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்கிறாரா, எதுக்காக, ஏதோ ஒரு காரணம். அந்த காரணம் எதுக்காக, என்ன பர்பஸ், எல்லாமே இல்ல, ஏதோ ஒரு பர்பஸ். அது எதுக்காக, என்னுடைய நோக்கம் என்னுடைய சித்தம் அல்ல, கர்த்தர் வைத்திருக்க சித்தத்திற்காக நான் ஓட வேண்டும். அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு, இவங்களுக்காக மட்டும்தான் அழைப்பு, அவங்களுக்காக மட்டும்தான் அழைப்பு இல்ல, கர்த்தர் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. ஆனா எதுக்காக அழைச்சாரு, எதுக்காக செய்து முடிக்க அழைச்சிருக்கிறாரு, இந்த இடத்துல என்ன நோக்கத்துக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த நோக்கம் இதுதானான்னு சொல்லிட்டு அதை அறிந்து கொண்டவர்களா நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு என்ன காரியத்தை செய்து முடிப்பாரோ அதை கட்டாயமாக செய்து முடிப்பார். நம்ம வழி விலகும் போது தேவன் சில இடங்கள்ல நுகங்களையும், சில இடங்கள்ல பிரச்சனைகளையும், போராட்டங்களை வச்சு அந்த இடத்துல இருந்து பிரித்து எடுத்து நம்மள என்ன பண்ணுவாரு, சரியான முறையில ஓட வைப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.